ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரி ஓகே எல்லாத்துக்கும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம சரின்னு சொன்னாலும் அது ஒரு சில விஷயங்களில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு அது சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு ஒரு கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையுமே ஈஸியாக நம்ம இது பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யாரையும் நம்ம கவலைப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு என்ன சரியாக வருமோ அதை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிறது தான் நமக்கு நல்லதாக படுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, இது சரி அது சரின்ட்டு. நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரிம்மா எல்லோரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏன் ஃபங்க்ஷனுக்கு மாமா வீட்டை நீங்கள் கூப்பிடல பண்ணலைன்னு குறை சொல்கிறாங்க அப்படின்னோடனே, கூப்பிட்டா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அவர் தேவையில்லாமல் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவார், இது தேவையா? அதனால தான் நானாகவே கொஞ்சம் ஒதுங்கி நடந்துக்கிட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கலை, இருந்தாலும் போக போக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்குதுங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் எந்த நேரத்துக்கும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி அப்போ தான் எனக்கு ஒரு சில இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எல்லாம் சரியாக வரும், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், போக போக எல்லாம் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் சரியாக அமையுதுன்னா அதை நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சரியாக செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே ஒழுங்காக செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி நீங்கள் எதுவும் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுகிட்டு போகிறது தான் நம்ம புத்திசாலித்தனம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, குறை சொல்கிறோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குறை சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம குறை சொல்லிக்கிட்டே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில நம்ம யாரையும் குறை சொல்கிற நிலமையில நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக யாரையும் நம்ம இது சரி அது சரின்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம கரெக்டான ஒரு வேலை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் யாரையும் அந்தான்னு சொல்லிவிட்டு நம்ம குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் ஓரளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக யாரும் நம்ம குறை சொல்கிறதுக்காக இந்த டைமை நம்ம ஒதுக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே எல்லாம் சரியாக வரும், நம்மளுக்கு போக போக எந்த விஷயத்தா இருந்தாலும் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கரெக்டான வேலை நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சரியான